உலகத்திலே 2 பரம விரோதிகள காட்டு அப்டின்னா, டக்குனு அன்னை அமெரிக்கா, ரஷ்யாவையும் காட்டிர்லாம். ஆனா 2 பயலுகளும் நமக்கே தெரியாம, அதாவது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியாம, பல சந்திப்புகள நடத்திக்குவார்கள். ஆனா வெளியில சொல்றது பரம எதிரிகள் அப்டிங்கிற மாரி தான். அந்த மாரி தான் இந்த உக்ரைன் யுத்தம் யாரால ஆரம்பிக்க விட்டது? அமெரிக்காவால தான். எதுக்கு? ரஷ்யாவ தூக்கி போட பின்னாடி, இப்ப யாரால முடிக்க துடிக்குது? அமெரிக்காவால தான். ஊர் உலகத்துல எல்லாரும் போய் ரஷ்யா கெட்டவன் அப்படின்னு சொன்னாலும், நோ நோ அப்படிலாம் ஒரு வார்த்தையே ஐநால இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது யாரு? அன்னை அமெரிக்கா தான். சிம்பிள் அப்படிங்கிற மாரி 2 பயலுகளும் இப்ப சதுரங்க வேட்டைகள ஆட ஆரம்பிச்சுட்டார்கள். ரொம்ப நாட்களாவே ட்ரம்ப் வந்ததுல இருந்தே இந்த ஆட்டத்த பார்க்க முடியுது. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல நான் ரஷ்யாவ பகைச்சுக்கிட்டேன், நீயும் பகைச்சுக்க அப்படின்னு பைடன் அரசாங்கமும் சரி, 1 டசன் கூட்டங்களும் சரி வாய் பேசுனாய்ங்க. இப்ப அந்த பயப்பிள்ளைகலாம் மூஞ்சிய கொண்டு போய் எங்க வச்சுக்குவாய்ங்கன்னு தெரியல. சரி எங்கேயோ நின்னு தொலையட்டும். இப்ப நடக்கிறது அப்படிங்கிறது ஆச்சரியத்தோட உச்சம் தான். ஏன் அப்படின்னா, நார்ட் ஸ்ட்ரீம் வெடிவிபத்து ஏன் நடந்துச்சு? யாரு பண்ணா? அப்புட்னா ஏன் நடந்துச்சு? ரஷ்யாலருந்து இந்த பக்கம் கேஸ் ஃப்ளோ ஆகக்கூடாது. அதோட ரெவென்யூ பாதிக்கணும். இன்னும் சொல்லப்போனா அந்த ரெவென்யூ பாதிச்சாலே யுத்தத்த முடிச்சிரலாம். யுத்தத்துல ஜெயிச்சிரலாம்ன்னு பைடன் ஓப்பன்லா பேசினார்ல. அப்ப இந்த பயலுகளா தான் இருக்கும் அப்டின்னார்கள். அமெரிக்கா உதவி இல்லாம இப்படி ஒரு சம்பவத்த உக்ரைனால பண்ணவே முடியாதுன்னார்கள். இப்ப 2வது தான் உண்ம. நேரடியா அமெரிக்கா களத்துல இறங்கலன்னு நெனைக்கிறேன். உக்ரைனுக்கு எல்லா சப்போர்ட்டையும் குடுத்து இறக்கி விட்டுருக்கும். அதுவும் நேரடியா இல்லாம மறைமுகமா. ஏன் அப்புட்னா, இப்ப அந்த பைப்லைன சரி பண்றக்கு இன்வெஸ்ட் பண்ணவும் அந்த பைப்லைன் பிசினஸ்ல அமெரிக்க பார்ட்னர்கள சேர்க்கறக்கும், ரஷ்யாவும், அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்துது அப்படிங்கிற தகவலும் இப்ப காட்டு தீயா பரவுது. என்னடா இது? இதுல எப்புட்றா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? ரஷ்யா முதல்ல ஒத்துக்குமா? அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா கிட்ட இருந்து இப்படி ஒரு ஆஃபர் போயிருக்கு. அதுல எப்படி டேமேஜ் இருக்கு? அத சரி பண்றதுக்கு அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணும். அமெரிக்கர்கள பார்ட்னரா சேர்த்துக்க அப்படிங்கிற மாரி தான். இதன் மூலியமா அமெரிக்காவுக்கு அந்த பகுதிகள்ல ஒரு ஹோல்டு கிடைக்கும். ஜெர்மனுக்கு போற சப்ளை செயின ஏறக்குறைய இவர்களும் கண்ட்ரோல் பண்ற மாரி வரும். ரஷ்யாவுக்கு இதுல என்ன லாபம்? சத்தியமா தெர்ல. மேபி இந்த ரெவென்யூல இவனுங்களும் ஒரு மைலேஜ் எடுக்கிறனால, நாள பின்ன இந்த மாரி சித்து விளையாட்டுகள செய்யாம இருக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் ரஷ்யாவ துண்டிச்சுட்டோம். இன்டர்நேஷனல் பேமெண்ட்ல இருந்தெல்லாம் துண்டிச்சோம். பல விஷயங்கள துண்டிச்சோம். ஆனா இந்த நேச்சுரல் கேஸ் விவகாரத்துல ரஷ்யாவ சீண்டவே முடியல. அட்லீஸ்ட் நேரடியா சீண்ட மார்க்கெட்ல அவர்கள் பக்கம் நம்ம நிக்கிறக்கு இத வாய்ப்பா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட ட்ரம்ப் அரசாங்கம் ப்ளே பண்ணலாம். ஏன்னா ட்ரம்ப் அரசாங்கத்த பொறுத்தவரை பொதுவாவே அமெரிக்கா பிசினஸ் அப்படின்னா ஓடி போய் பக்கத்துல உட்கார்ந்துக்கும். டேய் நீ எனக்கு எதிரிடா. அதெல்லாம் அங்க. இங்க பிசினஸ் தான். நம்பலாம் என்னைய அப்படிம்பாய்ங்க. அந்த மாரி எதுவும் கணக்கு போட்டு போயிருக்கார்களோ என்னமோ! இதுக்கு நெறைய விஷயங்களும் சாதகமா வரணும். முதல்ல ஜெர்மனி நான் என்னைக்கு வாங்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப உள்ள புதுசா வரப்போற ஜெர்மன் சான்சலர், ஏன் அமெரிக்கா தான் இன்வெஸ்ட் பண்ணுமா? எங்க இன்வெஸ்டர்லாம் என்ன சும்மாவா இருக்காய்ங்க? அவனுங்க பண்ணுவாய்ங்க. ரஷ்யாவும் நாங்களும் இணைஞ்சு எங்க ஊருக்குள்ள கேஸ விட்டுக்கிறோம். நீ ஒண்ணும் வர வேணாம் அப்படின்னு சொல்லவும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா ட்ரம்ப் சைடு இருந்து இப்படி ஒரு கார்ட வீசுறார்கள். இது ஒரு பெரிய திருப்பமா தான் பார்க்கப்படுது. ரஷ்யா இந்த ஆஃபர ஏத்துக்கிறலாம் 2வது அப்படின்னு சொல்லிரும். முதல்ல உடைச்சவன் இவன் அவன காட்டிக் குடு அப்படின்னு சொல்லும். அமெரிக்கா நேரடியா செஞ்சிருந்தா இப்படி ஒரு ஆஃபர பையில தூக்கிட்டு போயிருக்கவே மாட்டாய்ங்க. அப்ப ஜெலன்ஸ்கி மூலியமா தான் செஞ்சிருப்பார்கள். பின்னாடி நேரடியா இருந்திருந்தாலும் இப்படி பைய தூக்கிட்டு போயிருக்க மாட்டார்கள். உளவுத்துறையோட இன்டைரக்ட் சப்போர்ட் மூலியமா தான் இந்த காரியத்த பண்ணியிருப்பார்களாட்டுக்கு. அநேகமா இந்த விவகாரத்துல ஜெலன்ஸ்கியோட பிரசன்ஸ் கூட கம்மியா இருக்கும். உக்ரைனோட உளவுத்துறை தலைவரோட பிரசன்ஸ் ஜாஸ்தியா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இப்ப ஏன்னா ஜெலன்ஸ்கி மாட்டுவாரு, மாட்டி விட்டோம் அப்டின்னா பிரயோஜனம் கிடையாது. அந்த ஆள் உடனே இம்மீடியட்டா சொல்லிருவான். இந்த டேட்ல இங்க இங்க உட்கார்ந்து பேசணும். இப்படி திட்டத்த இவர் தான் பென்சில்ல வரைஞ்சாரு. இல்ல இத விட சிறப்பான திட்டம்னு இவரு ரெட் மைல்ல பேனால போட்டு குடுத்தாரு அப்படின்னு சொல்லி எல்லார் பேரையும் உளறி விட்டுருவார். அதனால அந்த ரிஸ்க்க எடுக்க மாட்டார்கள். அநேகமா நம்ம பார்த்த மாரி உளவுத்துறை தலைவரோட பிரசன்ஸ் மூலியமா பண்ணியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சண்டை போடுறோம்னு சேர்றதுக்கு முன்னாடியே இவர்களோட டிரான்சாக்ஷன் கூடிக்கிட்டே இருக்கு. ரஷ்யாவை பொறுத்தவரை இவ்வளவு தூரம் இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னா ரஷ்யாவுக்கு ஒரு வகையில மைலேஜா இருக்கும். இன்னொரு வகையில நிறைய பேர் மாடியில இருந்து கீழே, அதாவது ரஷ்யாவுக்குள்ள மாடியில இருந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்புகள் கூடி போயிடும். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் இவ்வளவு தூரம் வரும்போது அங்க தடைகள் அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது. எல்லாத்தையும் தூக்கி வீசி இருப்பார்கள். போட்ட தடையை பூரா ரிமூவ் பண்ணியிருப்பார்கள். அதே மாதிரி அமெரிக்காவோட
இவ்வளவு தூரம் ரஷ்ய பிசினஸ்மேன்கள் கூட்டத்தோட உரச ஆரம்பிக்கும் போதே நடுவுல ஏதாச்சும் சித்து விளையாட்டுகள் நடக்கும். அதை தடுக்கிறதுக்கு ரஷ்யாவோட தொழிலதிபர்கள் மேல இருந்து கீழே விழுந்துட்டார்கள் அப்படிங்கிற கதையும் கூடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒன் சைடா மட்டும் கிடையாது, இந்த சைடும் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒண்ணு, ரெண்டு பயலுகளும் உக்ரைன் யுத்தத்தை ஆரம்பிச்சு உக்ரைனை ஒழிச்சு கட்டி கடைசியில விட்ட காசை பூரா 10 மடங்கு ப்ராஃபிட்டோட வீட்டுக்கு கிளம்புறார்கள் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.